அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து சமையல் பார்க்கல. இன்றைக்கி வந்து நான் வந்து மருதாணி பிடுங்கிட்டு வந்தேன். பக்கத்தில் நல்லா இப்போ மலைக்கு அதுக்கும் நல்லா தளைஞ்சிருந்துச்சா, அதான் சரி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால சரி கைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம அரைச்சிட்டு கைக்கு வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ வச்சுக்க சொன்னாலும் வச்சுக்குவேன். மழையாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பகலில் வச்சோம்னா அவ்வளோக்கா நம்ம வேலையெல்லாம் பார்க்குறதுனால வச்சுக்க முடியாது. நைட்டில் என்ன ஃப்ரீயாக நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வச்சுட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்போவும் தொப்பி மாதிரி வைப்போம்ல, அதுதான் எனக்கு வைக்க தெரியும், அதான் பிடிக்கும். நான் நல்லா அப்படியே வச்சுக்குவேன். நான் கோனில் ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. இந்த மாதிரி எங்கே பச்சையாக அந்த இலையை பார்த்தாலும் பறிச்சுட்டு வந்துடுவேன். அந்த வீட்டில் தெரியாத வீடு இருந்தால் கூட கேட்டுட்டு போய் பறிச்சுட்டு வந்துடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து பறிச்சுட்டு வந்தேன்னா இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிடுவோம். நல்லா மலையில் கழுவிட்டு சுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த தூசி ஈசி எதுவும் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா அலசி புழிஞ்சிட்டு நான் கொஞ்சம் முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். நல்லா புழிஞ்சிட்டு நம்ம மிக்சியிலே நல்லா நமக்கு நைஸாக அரைக்க வரும். மிக்சியிலே நம்ம அரைச்சிக்கலாம். இந்த இலை வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். கொஞ்சம் அது நீட்டு வாக்கில் இருக்க இலை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இலை மருதாணி வைக்கிறது எப்போவுமே ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது மருதாணி. அதனால் நம்ம கையில் சிவப்பாக இருந்துச்சுன்னா சுவாமி கும்பிடும்போது மகாலட்சுமிக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குமா. அதனால் நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா பச்சை அப்படி அரைச்சி வச்சு பாருங்கள். மல்லி சட்னி ஆட்டம், புதினா சட்னி மாதிரி நல்லா இந்த மாதிரி நைஸாக வலுவலுன்னு அப்படி அரைச்சிக்கணும். நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. அது என்னென்னா, நம்ம அந்த இது மருதாணி அலசி கழுவுறோம் பார்த்திங்களா, அதை அள்ளி புழிஞ்சு போடும்போதே உங்களுக்கு அந்த தண்ணியே சரியாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு நம்ம கையில் வச்சுக்கலாம். கையில் தொடும்போதே அப்படி உங்களுக்கு நல்ல சிவப்பாயிரும் அந்த கீரை, சரி இந்த இலை பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பார்த்திங்களா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்சியில் அரைச்சி கையில் வெளிச்சி எடுத்ததுக்கு இந்த மாதிரி சிவந்துச்சு. இப்போ நான் கையில் வச்சுட்டு உங்களுக்கு நாளைக்கு காமிக்கிறேன். காத்தால் பார்க்கலாம். இப்போ நைட்டு வச்சுட்டா காலையில் 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஃபேனுக்கிட்டே கையில் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா சிவந்துடும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேட்சாக பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து நான் பக்கத்தில் அவங்க எப்போவுமே நான் அரைச்சா கொடுப்பேன் அவங்களுக்கு. அவங்க எப்பவும் கேட்பாங்க அரைச்சா எனக்கும் கொடுங்க அப்படின்னு. அதனால் இது அவங்களுக்கு ஒரு ஷேரு, இது என்னோடய ஷேரு. இப்போ நம்ம கையில் வச்சுட்டு காலையில் பார்க்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சிவந்திருக்குன்னு பாருங்கள். இப்போவே தொட்டதுக்கே இவ்வளோ சிவந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். கையில் டிசைன் பாருங்கள், நான் அந்த காலத்து மாதிரி தொப்பியாக வச்சுருக்கேன். இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நாளைக்கு காலையில் சிறந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மருதாணி வச்சு காஞ்சிருச்சு, நல்லா வரன்னு காஞ்சிருச்சு. இப்போ என்னாச்சு, காற்றெல்லாம் 7 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எடுத்த உடனே வந்து நம்ம கையை கழுவக்கூடாது. ஃபஸ்ட்டு கையில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கையை தண்ணியில் நனைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கையில் தடவிக்கணும். கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கை கழுவணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சிவந்துருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகாக சிவந்துருக்கு பாருங்கள். நான் வந்து இதுக்கு வந்து எதுவுமே சேர்க்கலை, வெறும் இலை மட்டும்தான் அரைச்சேன். அதாவது எலுமிச்சம்பழம், புளி இதெல்லாம் சில பேர் வைப்பாங்க, பாக்கு அதெல்லாம் வைப்பாங்க. நான் எதுவுமே வைக்கலை, சும்மா ப்ளைனாக அப்படியே இந்த இலையை அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். சூப்பராக சிவந்துருக்கு பாருங்கள். அதாவது நான் மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஆனால் இந்த கையும் பாருங்கள், நான் அரைச்சது வச்சது அதுக்கு இவ்வளோ நல்லா சிவந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மருதாணி வைக்கிறதுக்கு வந்து நாள் கிழமை இதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. அதாவது என்னென்னா பண்டிகை நாள் அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. இலை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம். உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் மருதாணி வச்ச அனுபவத்தை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. அம்மா வந்து வச்சிட்டோம்னா பாயிலெல்லாம் ஒட்டிடும், தலானியில் ஒட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுக்க விட மாட்டாங்க. அதனால் அப்படி உட்காந்துக்கிட்டே தூங்கி விழுகிறது. அப்புறம் நம்மள அறியாமல் கீழே படுத்துருவோம். அந்த மாதிரி சின்ன வயசு இந்த மாதிரிலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சா தான் எனக்கெல்லாம் பிடிக்கும். கோனை விட இது வந்து கோன் ஒரு அழகு. இந்த மாதிரி வைக்கிறதுலாம் ட்ரெடிஷ்னலாக வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தொப்பியாக வைக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வச்ச அனுபவத்தை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.